ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கணிகள் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடுப்பே இல்லாமல் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம், நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஆப்பிள் எடுத்துக்கோங்க. மாம்பழம், அவ்வளோதாங்க. இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பழம் பாயசம் பழத்துலேயே பாயசம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் சம்மரில் இந்த ட்ரிங்க் குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு கூடங்க. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க. சட்டுன்னு வீட்டில் டக்குன்னு இந்த பழத்தை வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாம்பழத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நான் அடுப்பு தேவையில்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பாயசம் சூடாகவே இருக்காதுங்க, ஜில்லுன்னு இருக்கும், குழு குழுன்னு இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, சத்தாக இருக்கும். அதனால தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுதான் இதோட விஷயமே. இப்போ பாருங்கள், ஆப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஆப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாம்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கையில் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி எடுத்துருவோங்க. இந்த ஒரு பாயசம் சாப்பிடும்போது செம்ம டெம்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. குடிச்சு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், இதுதான் அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த மாம்பழத்தை எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸாக போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காயை நல்லா நீங்கள் திருகி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கூடவே நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூட சேர்ந்து ஏலக்காயும் அரைக்கிறப்போ அரைப்பட்டுரும் ஈஸியாக. ஏலக்காய் போட்டுட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் புளிஞ்சிட்டு மறுபடியும் இதை தேங்காய் பூ இருக்குங்களா, வேஸ்ட்டு, அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பாலை நீங்கள் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டாவது பாலுங்க. இதே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா திக்காகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள், மாம்பழம், அடுத்து வாழைப்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நீங்கள் அப்படியே அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொலன்னு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பால் ஓகேங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி பாயசம் அமிர்தமாக இருக்க போகுதுங்க. இது கொஞ்சம் இனிப்புக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். ஜீனி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரைனாலும் ஓகே தான். நான் வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இது நல்லா கலக்கி விட்ருங்க. இது வந்து தேங்காய் பாலோட இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து நல்லா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குங்க. நிறைய குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஐஸ் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து சியா சீடு ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சப்ஜா சீடு இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊறிக்கவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த பாயாசம் சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இந்த பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஆப்ஷனல் தான், மாதுளம்பழம் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடித்து சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஃப்ரூட் பாயசம் ரெடி.